ஹாய் ஆமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூமினோட எஃப்எஃப் தான். என் காதல் புரியலையாவோட பார்ட் 4. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன யூனா, இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? மாம், டோன்ட் டீஸ் மீ. ஐ நோ, இன்னைக்கு உனக்கு பிக் டே இல்லையா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை பிக் டே. ஆக்சுவலி இட்ஸ் அ அன்பிளான்ட் ஒன். நானும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் நான் யோசிப்பேன்னு கூட. உன் அன்பிளான் டெசிஷனை பார்த்து நானும் உன் டேடும் ஷாக் ஆகிட்டோம். எஸ் மேம். அப்பா எப்படி ஓகே சொன்னார்? இது என்ன கொஷின்? அவரே என்ன சொல்ல போகிறாரு? அவரோட ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் நீ, அவரோட செல்ல பொண்ணு வேற. ஐ நோ ரைட். ஓ, அப்போ என்னோட சம்மதெல்லாம் உனக்கு வேண்டாம். மாம், யோ மை ஸ்வீட்டி பாய், கியூரி பாய். எனஃப் போதும். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, குடிச்சிட்டு யோசிக்கிறேன். மாம், காஃபி ஃபர்ஸ்ட். ஒரு காஃபியில் என் கல்யாணம் டிசைட் பண்ணுவியா நீ? சரி, ஓகே, போயிட்டு காஃபியோட வரேன். என் அத்தை ரொம்ப ஸ்வீட்டு, ஒன்று போல இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று டிவோர்ஸ் பண்ணுறேன். ஓ, ஐ சி. அந்தளவுக்கு ஆயிடுச்சா? யா. யோன் ஸ்ட்ராங்கா. ஓகே, ஐ காட் இட். ஆக்சுவலாக யூனா தான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு ரூம் விட்டு வெளில வந்துட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அவள் கிச்சனுக்கு தான் போகிறா. பார்த்தா அங்கே. சாரி ஆண்டி, இனிமேல் என்ன பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வரேன். ஜிமினா, நீ என்ன உன் மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எப்பயும் சொல்கிறது தான் எப்பயும் சொல்கிறேன். இங்கே உனக்கான இடம் அப்படியே தான் இருக்குது. அது யாராலையும் மாற்ற முடியாது. இப்படி சுகாவோட அம்மா தான் ஜிமினோட கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆண்டி, ஜிமினுக்கு அவங்க அப்படி சொல்லவும் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. அவனுக்கு இப்போவும் தோன்றதெல்லாம் ஒரு விஷயந்தான். இந்த வார்த்தையெல்லாம் சுகாவோட வாயிலேருந்து வந்திருக்காதா அப்படின்ற ஏக்கம் மட்டும்தான். இப்படி அவன் நினைக்கும் போதே அவன் கண்ணெல்லாம் கலங்குது. சுகாவோட அம்மாவுக்கும் புரியுது. அவங்க இப்போ ஜிமினுக்கு தான் ஒரு ஒரு ஹக் கொடுக்குறாங்க. ஒன்றும் கவலைப்படாத ஜிமினா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்போ யூனா தான் இதெல்லாம் கிச்சனுக்கு வெளியில் நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தும் சரி, அவள் சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு அஃபெக்ஷனோ பாண்டிங்கோ எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஃபார்முலா மட்டுமே தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே வந்ததுலேருந்து கூட அவளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ ஒரு மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஜிமினுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. இப்போ சுகாவோட அம்மா தான் யூனாவை பார்த்துடுறாங்க. யூனா, என்னாச்சு? ஏன் அங்கேயே நிற்கிற? ஏதாவது வேணுமா? இல்லை ஆண்டி, மாம் காஃபி கேட்டாங்க அப்படின்னு யூனா தான் ஜிமினை பார்த்துட்டே சொல்கிறா. சாரி ஆண்டி, உங்களை 2 பேரையும் இன்ட்ரப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நாங்கள் எப்பயும் பேசிகிட்டு இருக்கிறது தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஜிமின் இப்போ காஃபி போட்டு தருவான். அவன் காஃபி நின்று குடிச்சதில்லையே அப்படின்னு அவங்க சொல்ல, ஜிமின் தான் ஒரு மாதிரி யூனாவை பார்க்குறான். ஓ ரியலி? ஜிமின், அப்போ எனக்கும் 2 காஃபியை போட்டு கொடுத்துருங்க. ஜிமின் இப்போ சரின்ற மாதிரி நாட் பண்ணிட்டு அவன் இப்போ காஃபி போட போக, ஜிமின் இன்னும் ஒன்று சுகாவுக்கும் அப்படியே கொடுத்துட்றேன். சுகாவோட அம்மா ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமின் தான் இப்போது காஃபி போட்டுக்கிட்டே, சுகாவுக்கு காலையில் காஃபி குடிக்கிறது பிடிக்காது அப்படின்னு ஜிமின் தான் சொல்லிவிட்டு அந்த 2 கப்பில் காஃபியை மிக்ஸ் பண்ணிவிட்டு யூனா கிட்ட தான் கொடுக்குறான். சுகாவோட அம்மாவுக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரில. அவங்க யூனாவை தான் பார்க்குறாங்க. ஜிமின் இப்படி சொன்னதும் யூனாவோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம்மா, அவன் காஃபியெலாம் குடிக்க மாட்டான், காலையில் ஹாட் வாட்டர் தான் கேட்பான். அப்படியா? அப்படிலாம் இல்லையே, அங்கே யூஎஸில் இருந்தப்பெல்லாம் காலையில் காஃபி தான் குடிப்பான். ஜிமின், ஒருவேளை அவன் யூஎஸ் வரதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவன் அப்படி இல்லை, நிறைய விஷயம் மாறி இருக்கும். அப்படியே இருப்பாங்களா யாராவது அப்படின்னு அவன் சொன்னதும் ஜிமின் எதுவுமே பேசலை, அமைதியாக அப்படியே நிற்கிறான். சுகா அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டு தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், யாராவது அப்படியே இருப்பாங்களா? நிறைய மாறி இருக்கும்ல. கரெக்டு தான். அதான் நானும் சொல்கிறேன், அதானே ஹியூமன் நேச்சர். ஒருத்தரால் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? பிடிச்சது பிடிக்காம போகலாம், புதுசாக வேற ஒரு விஷயம் கூட பிடிக்கலாம் அப்படின்னு அவள் சொன்னதும், யூனா போதும், காஃபி ஆறுதில்ல, அம்மா வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவளை சுகாவோட அம்மா தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிமின் இங்கே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணில்
அப்படியே அந்த டியர்ஸ் தான் தேங்கி நிற்குது. யூனா இந்த பக்கம் காஃபி எடுத்துகிட்டு வெளில வர சுகாவோட அம்மா ஜிமினோட கையை தான் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்க இப்போ வெளில ஹாலில் பார்த்தா சாமோட அப்பாவும் சாமும் தான் வந்திருப்பாங்க. இப்போ சுகாவோட அப்பா தான் அவங்கள வெல்கம் பண்ணுறாரு. யூனாவோட அப்பாவும் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்க. என்ன ஷான், கடைசியாக எப்போ பார்த்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. உன்னை மீட் பண்ணோன்னா மீட் பண்ணவே முடியல. என்ன மீன், எனக்கு முந்திக்கிட்டா என் மேலே பழி போடலான்னு பார்க்குறேன். நான்லாம் வெறும் சின்ன கெஃபே தான் நடத்துகிறேன். நீ எவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்கிற? உன்னை மீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. அது சரி, எல்லாம் கரெக்டு தான். என்ன பண்ணுறது, பிஸ்னஸ்னு வந்துட்டாலே சின்னதோ பெருசோ பார்த்து தானே ஆகணும். ஆமாம், அது வேணால் கரெக்டு தான். ஆமாம், அது யார், உன் பையனா? ஆமாம், என் பையன்தான் சாம். வர வயசாகுது, ஒன்றும் பார்த்துக்க முடியல கெஃபேவை. இப்போவே பார்க்கோட பையன் ஜிமின் தான் பார்த்துக்கிறான். இவனை நம்பி இன்னொரு பிரான்ச்சை வேறு ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாமோடப்பா சொல்லவும் சாமுக்கு தான் டென்ஷன் ஆகுது. பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? என்ன சாம், ஏன் டென்ஷன் ஆகுறேன்? அப்பாவுக்கும் ஆசையெல்லாம் இருக்குல்ல, உனக்கும் பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கணும், உன்னையும் செட்டில் பண்ணணுன்ட்டு. இப்போ என்னையே எடுத்துக்கோ, நானே என் பையன்கிட்ட பிஸ்னஸை கொடுத்துட்டு ஹாயாக என்னோடய ரிட்டைர்மெண்ட்டில் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சுகாவோட அப்பா சொல்ல இந்த பக்கம் யூனாவோட அப்பா தான், நீங்களாவது பையனை பற்றி பேசுகிறீங்க, இங்கே என் பொண்ணு அந்த மாதிரி எனக்கு இந்த வேலையை வைக்க மாட்டான்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு நினச்சேன். எல்லாமே அவளோட ஓன் டெசிஷன், அவளோட இண்டிபெண்டன்சி இதுதான் நினச்சேன். பார்த்தா கல்யாணம் பண்ணி வைன்னு வந்து நிற்கிறா அப்படின்னு யூனா அப்பா சொல்லிட்டு இருக்க. அட ஆமாம் மின், வந்த வேலையை விட்டுட்டு வேறு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. என்னைக்கு ஃபங்க்ஷன் என்ன மாதிரி பிளான்னு சொன்னால் அன்றைக்கி பக்காவாக ரெடி பண்ணிடலாம், நம்ம வீட்டு விசேஷமாச்சே அப்படின்னு அவர் சொல்ல இப்போ சுகாவோட அப்பா தான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லோரும் வந்துட்டோம், சுகாவும் வந்துட்டானா எல்லாரையும் வச்சு ஒன்றாவே பேசிடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக ஜிமினும் சுகாவோட அம்மாவும் தான் கிச்சனை விட்டு வெளில வராங்க. ஜிமின் தான் இப்போது அங்கே இருக்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸு காஃபின்ட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. அவள் இப்போ தான் சாமையும் சாமோட அப்பாவும் வந்திருக்கதே பார்க்குறான். யாரோ கெஸ்ட்டுன்னு நினச்சிருந்துருப்பான், இவங்க வந்திருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருந்திருக்க மாட்டான். சாமுக்கும் ஜிமின் அங்கே பார்த்ததும் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஜிமினை பார்த்ததும் சாம் தான் ஒரு மாதிரி கன்னிங்காக சிரிக்க ஜிமின் அவன் ஐ கான்டாக்டே அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ சாமோட அப்பாவை பார்த்து தான் பவ் பண்ணுறான். ஜிமின், ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சுகாவை அப்படியே வர சொன்னேன்னு சொல்லி கூப்பிட்டாயன் அப்படின்னு மிஸ்டர் மின் சொல்ல ஜிமினும் சரின்ற மாதிரி நாட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் சாமுக்கு தான் ஒன்றும் புரியல, இப்போ இங்கே என்ன நடக்குது, என்ன ஃபங்க்ஷன், யாருக்கு ஃபங்க்ஷன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த பக்கம் பார்த்தா சுகா தான் பாத்ரூமில் அவன் ரூமில் குளிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் போயிட்டு டோரை தான் நாக் பண்ணுறான். சுகா, சுகா இருக்கியா? நான் உள்ளே வரட்டா? சுகா. இப்படி ஜிமின் ரொம்ப நேரம் கதவு தட்டியும் டோர் ஓப்பன் பண்ணாதனால அவனே இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமில் சுகா தான் ஷவர் கீழே நின்றுட்டு நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாமே ஷஃபில் ஆகி அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஜிமினா, இதெல்லாம் என்னது? யார் அவன்? ரொம்ப க்ளோஸோ? நான் யாருன்னா கேட்டேன், நான் ஓனர் ஓனர் இந்த கெஃபேக்கும் ஓனரு. அப்புறம் என்ன ஜிமினே, நான் யாருன்னு சொல்லட்டுமா? இப்படி சுகாக்கு தான் மாறி மாறி ஜிமின் கூட இருந்து எல்லா மெமரிஸும் வருது. அதோடு சேர்த்து நேற்று நடந்த விஷயமும் ஞாபகம் வருது. சுகாக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. அவனுக்கு இப்போ வேலையாக ஜிமின் கிட்ட தான் போய் பேசணும்னு நினைக்கிறான். ஜிமினா, எனக்கு அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குடா. என்ன பேசுறது, எங்கே ஆரம்பிக்கிறது, ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷவர் கீழே தான் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ சுகாக்கு வெளியில் ஏதோ கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்குது. இப்படி டக்குன்னு கேட்கவும் அவன் என்ன சவுண்டுன்ற மாதிரி ஷவரை தான் ஆஃப் பண்ணிட்டு கேட்குறான். அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்ததுமேவே சுகாக்கு தெரிஞ்சு போயிடுது அது ஜிமின் தான்ட்டு. என்ன ஜிமினா, ஜிமின் வாய்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ உடனே டவல் எடுத்து ரேப் பண்ணிக்கிட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் வரான். பார்த்தா ஜிமின் தான் வெளியே ஏதோ கிளாஸ் கீழே தட்டி விட்டுருந்துருப்பான். அதை எடுக்க போய் அவன் கையில் வேற கிழிச்சிருக்கோம்.
இப்போ சுகா தான் வெளில வந்துட்டு ஜிமினை பார்க்குறான். பார்த்தா அவன் உடஞ்சி போன கிளாஸ் பீஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் தான் போட்டுட்ருக்கான். ஜிம்னா என்னாச்சு? அப்படின்னு சுகா கேட்டுட்டு ஜிமின் கிட்ட தான் வரான். ஜிமின் இப்போ சுகாவை பார்த்துட்டு அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் வெறும் டவல் மட்டும் தான் ரேப் பண்ணியிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கீழே குவிஞ்சிக்கிறான். சுகா, கீழே அங்கிள் ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். அப்புறம் இது தெரியாமல் கைப்பட்டு கிளாஸ் கீழே விழுந்துருச்சு, அதான் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே எதுவும் பீசஸ் எதுவும் இல்லை. நீ ரெடி ஆகிட்டு கீழே போ, நான் வேணா ஒரு மாப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜிமின் பாட்டுக்கு கீழே குனிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் சுகா இப்போ ஜிமினோட கையை தான் பார்க்குறா. ஜிமின் அவன் கையை பின்னாடி மறைச்ச மாதிரி வச்சுருக்கான். ஆனால் அதுலேருந்து பிளட்டு தான் ட்ராப்பாக கீழே விழுந்துட்டு இருக்கு. சுகா தான் அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து ஜிமின் கிட்ட தான் வரான். சரி சுகா, நீ ரெடி ஆகிட்டு வந்துடு, ஆண்டி கீழே கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போக பார்க்க அதுக்குள்ளே சுகா தான் ஜிமினோட கையை பிடிச்சிடுறான். சுகா சடனாக பிடிக்கவும் ஜிமினுக்கு தான் வலிக்குது. ஏய், என்னது இது இப்படி கிழிச்சிருக்கு? கையை விட சுகா, நான் கீழே போயிட்டு பார்த்துக்கிறேன். அங்கே ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு லேட் ஆகுது, நீ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு ஜிமின் தான் ஒரு மாதிரி படபடன்னு பேசிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே சுகா ஜிமினோட கையை பிடிச்சி அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் தான் அந்த கிளாஸ் கட்டாகி பிளட் வந்துட்டு இருந்திருக்கும். இப்போ அவன் அப்படியே அந்த ஃபிங்கரை தான் வாயில் வச்சு உறிஞ்சிறான். சுகா அப்படின்னு ஜிமின் தான் பெயினில் ஒரு மாதிரி ஹிஸ் பண்ணுறான். அவனுக்கு பெயினை விட சுகா இப்படி பண்ணது இன்னுமே ஷாக் ஆகிருந்திருக்கும். ஜிமின் தான் இப்போ சுகாவை பார்க்க சுகாவும் இப்போது ஜிமினை தான் பார்க்குறான். 2 பேருக்கும் இப்போ ஒரு ஐ கான்டாக்ட் தான் போகுது. ஏய், என்னது இது? கையில் ஒரே காயமாக இருக்குது. இதுவா எல்லாமே வீரத்தழும்பு. ஏய், இதை பாச்சு, இதை நான் பார்க்கவே இல்லை. தொடாதா, வலிக்குது. ஏய், ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணலையா நீ? ஃபர்ஸ்ட் எய்டா? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இப்போல்லாம் நிறைய குக் பண்ணுறனால எப்படி காயம் ஆகுதுன்னு தெரில சுகா. தெரியாது. இங்கே வா, காட்டு. எரியுது. ஷோ, பேசாம இரு, அப்போ தான் சரியாகும். அவ்வளோதான், இந்த பேண்டேட் எடுக்காத. இதெல்லாம் பண்ணுமா என்ன? சும்மா விட்டாலே சரியாக போயிருந்திருக்கும். யார் சொன்னா? சீக்கிரமே சரியாயிடும். இங்கே காட்டு. என்ன பண்ணுற? இது காயம் சரியாகிறதுக்கு கொடுக்குற மருத்துவ முத்தம். ஓ அப்படியா? தோ என் கால் பாதத்தில் கூட காயம் இருக்கு. ஓ அது சரி. என்ன? இப்போ கொடுக்குறேன் பாரு. சுகா ப்ளீஸ் சுகா. இல்லைல்ல, இப்போலாம் உனக்கு நல்லா கொழுப்பேறி போச்சு. ஏய், காலை கொடு, எங்கே இழுக்கிற? இப்படி ஒரு மெமரி ஃப்ளாஷ் தான் சடனாக 2 பேருக்கும் வர. சுகா தான் ஜிம்மினோட ஃபிங்கரை இவ்வளோ நேரமும் வாயில் தான் வச்சுருந்துருப்பான். இப்போ ஜிம்மனுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிட்டு அவனோட கையை தான் இழுக்கிறான். சுகா விடு, நான் கீழே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன், நீ வா. இப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் கையை இன்னும் இழுக்க, ஆனால் சுகா விடாமல் திரும்பவும் ஜிம்மனை பிடிச்சி இன்னும் க்ளோஸாக கிட்ட இழுக்கிறான். ஜிமினா, கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சுகா தான் ஜிம்மனை பார்த்துக்கிட்டே சொல்ல, அதுக்குள்ளே இப்போது டக்குன்னு சுகா என்ன பண்ணுற, உன்னை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனா தான் ஜிம்மனையும் சுகாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டு நிற்கிறா. ஏன்னா 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. அதுலேயும் சுகா வெறும் டவல் மட்டும் தான் போட்டிருக்கான். இப்போ ஜிம்மன் தான் சுகா விட்டு தள்ளி வந்து நின்றுட்டு, யூனா, நானும் சுகாவை கூப்பிட தான் வந்தேன், அதுக்குள்ளே கிளாஸ் தட்டி விட்டு அது சுகா நீ வாக்கில நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு தான் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. அவன் வேக வேகமாக சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக போயிடுறான். யூனா தான் போகிற ஜிம்மனை பார்த்துட்டு இப்போ திரும்பி சுகாவை தான் பார்க்குறான். நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா திரும்ப, சுகா அது நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். இப்போயே பேசணுமா என்ன? அப்பா வர கூப்பிட்டாரு, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சுகா சொல்ல யூனாக்கு எதுவும் பேச முடியல. அவள் அப்படியே திரும்பி ரூமை விட்டு தான் வெளில வரா. அவளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. சுகாவோட அப்பா கூப்பிட்றதே மேரேஜ் பற்றி பேசுறதுக்கு தான். அது இல்லாமல் இது எல்லாமே யூனாவோட டெசிஷன் தான். ஸோ இது எதுவுமே சுகா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவளே மூவ் பண்ணியிருக்கா.
சுகா கிட்ட நேற்று நைட்டு சொன்னதே அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். இப்போ என்னென்னா பெரியவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச கீழே கூப்பிட்றாங்கன்றதே சுகாவுக்கு தெரிலங்கிறதே இவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சுகா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட அவளுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. சுகா வெறும் டேட்டிங்க்கு மட்டும்தான் சரின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுவுமே யூனா விடாமல் அவனை தொல்லை பண்ணிகிட்டே இருந்ததில்ல அவன் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பான். அவங்க யூஎஸில் அந்த டைமில் என்றைக்குமே அவங்க மேரேஜை பற்றிலாம் பேசினதே கிடையாது. ஆனால் யூனாக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இது வெறும் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும் இருக்க வேணாம், அடுத்த லெவல் போகணுன்ற மாதிரி நினைக்கிறா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சுகா கூடயே செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறா. அவளுக்கு இது ஒரு மாதிரி செல்ஃபிஷாக ஃபீல் ஆனாலும் சுகாவை எப்படியாவது ஓகே சொல்ல வச்சு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அவள் ஹாலுக்கு போக. ஸோ இப்போ சுகா தான் அவன் ரூம்லேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரான். அவன் இப்போ ஸ்டெப்ஸில் வரக்குள்ளவே எல்லாரையும் பார்த்துட்டே தான் வரான். அங்கே நிறைய பேர் இருந்தாலும் அவன் கண்ணு வேக வேகமாக ஜிமினை தான் தேடுது. ஜிமினை பார்த்தா கிச்சனுக்கு வெளியில் சுகா உங்கள் அம்மா கூட தான் நின்றுட்டுருக்கான். ஜிமின் ஆனால் சுகாவை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது சுகாவை நோட் பண்ணுறான். பார்த்தா சாம் தான் அங்கே உட்காந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு ஏதோ சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே சுகாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கும் மேலே அவனுக்கு புரியல சாம் எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி பார்த்துட்டே இப்போ ஹாலில் தான் அந்த டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காடுறான். வா சுகா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு யூனாவோட அப்பா சொல்ல, குட் மார்னிங் அங்கிள். உன்னை எப்போ வர சொன்னேன், இப்போ வரேன். உனக்காக பாரு, எல்லா கெஸ்டெல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சுகாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே சாமோட அப்பா தான், சுகாவா இது? சின்ன வயசில் பார்த்தது எவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு மிஸ்டர் சாம் தான் ரொம்ப நாள் கழிச்சு சுகாவை பார்க்கறனால அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சுகாவுக்கு அவர் யாருன்னு தெரியல, ஒரு மாதிரி முழிக்கிறான். என்ன பார்க்குற? அவர் யாருன்னு தெரிலையா? சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு வருவார்ல மிஸ்டர் சாம், இது அவரோட பையன் சாம் அப்படின்னு சுகா அப்பா தான் இன்ட்ரோ கொடுக்க. சாம் சுகாவுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கான். சுகா சாமை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சாமோட பார்வை எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்க ஜிமின் மேலே தான் இருக்குது. இதை பார்க்க பார்க்க சுகாவுக்கு தான் செம்மையாக டென்ஷன் ஆகுது. யாருவன், எதுக்கு அவனை அப்படி பார்க்குறான் அப்படின்னு சுகா தான் செம்ம காணல சாமோட காலை தான் அடியில் டக்குன்னு நல்லா போட்டு மிதிச்சு விட்டுறான். ஆ அப்படின்னு வழியில் சாம் கத்த, ஓ ஐம் சாரி, அது உங்கள் காலா? நான் கவனிக்கல, தெரியாமல் மிதிச்சிட்டேன். அஜிஜோ சாம் ஆர் யூ ஓகே அப்படின்னு யூனா தான் கேட்டுட்டு இருக்கா. ஆனால் எங்கள் சாம் சுகாவை தான் டெரராக பார்த்துட்டு இருக்கான். பதிலுக்கு சுகாவும் அவனை பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்கான். இப்போ சுகாவோட அம்மாவும் ஜிமினும் தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினா நீயும் போய் உக்காரு, அப்புறம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். இல்லை ஆண்டி, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இதை சர்வ் பண்ண நான் ஒருத்தையே போதும், நீ போய் உட்காருப்போ அப்படின்னு என்ன சுகா அம்மா சொன்னாலும் ஜிமின் கேட்காம அவனும் நின்று சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ சாமோட பிளேட்டுக்கு தான் அவன் ஃபுட்டு வைக்கலான்னு போக ஜிமின் தள்ளி நின்று சர்வ் பண்ணாலும் சாம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். என்ன ஜிமினு இவ்வளோதான் வைக்கிற? எனக்கெல்லாம் செம்மையாக பசிக்குதே, நீ எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் தான் சர்வ் பண்ணிட்டு இருந்த ஜிமினோட கையை கரண்டியோட சேர்த்து பிடிக்கிறான். அவன் ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக தான் சொல்லியிருப்பான். அதை ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு மேலே சுகாவுக்கு தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவனுக்கு இப்போவே எழுந்து சாம் இழுத்து போட்டு மிதிக்கணும் போல இருக்குது. ஆனால் சுகாவுக்கு தான் புரியல. ஜிமின் கம்முன்னு நின்றுட்டுருக்கான், எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல். அதை பார்த்துட்டு வர அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரியல. அவனால் இதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல. சுகாவால் அங்கே உட்காந்துருக்கவே முடியல. அவன் இப்போ ஏஞ்சி போகலான்னு பார்க்க, சுகா எங்கே போகிற? உட்காரு, இன்னும் பேச வேண்டிய விஷயம் இன்னும் பேசலையே, அதுக்குள்ளே எழுந்துச்சு போனால் எப்படி அப்படின்னு சுகாவோட அப்பா சொல்ல சுகா தான் பார்க்குறான். அவனுக்கு புரியல எதை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு. ஜிமினும் பார்த்துட்டு இருக்கான் எதை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி. டேட் எதை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றியா? என்னம்மா யூனா, நீ எதை சொல்லி அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூனாவை பார்க்க யூனா தான் திருன்னு முழுகிறா. அவளுக்கு ஒரே ஸ்வெட் ஆகுது. சுகாவும் இப்போ யூனாவை தான் பார்க்குறான். என்ன மீன், உன் பையன்கிட்டே என்ன விஷயத்த சொல்ல போல, அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு மிஸ்டர் ஷான் சொல்ல சுகாவுக்கு தான் இப்போது மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னே அவனுக்கு புரியல. ஜிமினுக்குமே அப்படி தான் இருக்குது, எதை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். யூனா என்ன நடக்குது? எல்லோரும் எதை பற்றி பேசுகிறாங்க, உனக்கு தெரியுமா என்ன? அப்படின்னு சுகாதா யூனா கிட்ட கேட்டுட்ருக்கான்.
யூனா அதுக்கு பதில் சொல்லங்காட்டியும் யூனாவோட அப்பா தான், சுகா, உங்களோட என்கேஜ்மெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன என்கேஜ்மெண்ட்டா? அப்படின்னு சுகா தான் கேட்குறான். அவனுக்கு இந்த விஷயம் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சுகா, ஃப்ரைடே ஓகே தானே? அன்றைக்கி தான் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குது. ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி மாரி வச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சலான் இருக்கோம். ஓகே தானே? அப்படின்னு சுகாவோட அப்பா தான் சொல்கிறாரு. சுகாக்கு இதை கேட்டுட்டு செம ஷாக்காக இருக்குது. அதே சமயம் பயங்கரமாக கோவம் வருது. அவள் இப்போ கோவத்தில் எழுந்திருக்கலான்னு போக யூனா தான் சுகாவோட கையை டேபிள் கடியில் அப்படி டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறா. சுகா தான் இப்போ அதை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி யூனாவை தான் பார்க்குறான். அவள் இப்போ நிமிர்ந்து ஸ்லோவாக சுகாவோட ஃபேஸை தான் பார்க்குறா. சுகா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல சுகா இப்போ திரும்பிக்கிறா. அவள் எதுவுமே பேசலை, கம்முனே கீழே கொஞ்சம் மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஆனால் இங்கே பாவம் ஜிமன் தான். அவன் காதில் என்கேஜ்மெண்ட்டுன்ற வேர்டு கேட்டதும் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டான். இப்போ யூனா தான் ஓகே தான் அங்கிள், ஓகே தான், சுகாக்கு ஓகே தான், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதா ஆல்ரெடி, அந்த அன்றைக்கே வச்சுக்கலாம், ஃப்ரைடேவே ஓகே தான் அப்படின்னு யூனா சொல்ல, என்ன பண்ணிகிட்ருக்கு யூனா? அப்படின்னு சுகா தான் அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு யூனா கிட்ட திரும்பி தான் கேட்குறான். சுகா ப்ளீஸ், இதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்படி ரெண்டு பேரும் அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்க சுகாவோட அம்மா ஜிமினை தான் பார்க்குறாங்க. அவன் அங்கேயே ஸ்டக் ஆன மாதிரி கீழே கொஞ்சம் மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்புறம் என்ன ஷான், எல்லாம் ஓகே தான். ஃப்ரைடே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இன்னும் 2 days தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், சூப்பராக பண்ணிடலாம். அது இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவ்வளோ ஏன் நீ என்னை கூட நம்ப வேணாம், ஜிமினை நம்பு அப்படின்னு அவர் சொல்ல எல்லாரும் இப்போ ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமினுக்கா எதுவுமே காதில் விழல. அவன் அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜிமின், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த பவுலில் சைடிஸ் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் ரீஃபில் பண்ணி தர முடியுமா அப்படின்னு யூனாவோட அம்மா தான் கேட்குறாங்க. ஜிமின் இப்போ ஸ்லோவாக அவன் தலையை மட்டும் நாட் பண்ணிட்டு அப்படியே இந்த பவுல் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு தான் போகிறான். இப்போ சாமு எழுந்து ஜிமின் பின்னாடி போகிறான். ஆல்ரெடி டென்ஷனில் இருந்த சுகாக்கு இப்படி அவங்க 2 பேரும் தனியாக இருந்து போகிறத பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. சுகாவால் அங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவனும் இப்போ எழுந்து வேகமாக அவன் ரூமுக்கு போயிடுறான். என்னாச்சுமா யூனா? அவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அது ஜஸ்ட் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், அவ்வளோதான். அவன் ஃபைன், அவன் ஓகே தான் அப்படின்னு சொல்லி இவனை தான் சமாளிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் கிச்சனுக்கு போனதும் பின்னாடியே சாம் வந்துட்டு, எப்போ நீ காலைல கூப்பிட்டான், நான் எதுக்கிடா கூப்பிட்றான், வராமல் விட்டுலான்னு நினச்சேன், அப்படி மட்டும் நடந்திருந்ததே, அவ்வளோதான், இப்படிப்பட்ட சீனை மிஸ் பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் தான் அவனோட அழுகை எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஆச்சிச்சோ, இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குதே. ஆனால் சொல்லப்போனா நான் கூட உன்னை பார்த்ததும் பயந்துட்டேன். எங்கடா நான் உன்னை போடுறதுக்கு முன்னாடி அவன் ஒன்று போட்டுருவானோன்னு நினச்சேன். அது இல்லாமல் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு வேற நினச்சேன். இங்கே வந்து பார்த்தால தெரியுது, உன்னை அவன் இந்த வீட்டு வேலைக்காரனால வச்சிருக்கான். அப்போ நீ வெறும் எடுபடி தானா? இதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கே, உனக்கு சம்பளமாக தரேன். இங்கே அதுவும் கிடையாதுல்ல. ஆனாலும் அவனுக்கு மேலே ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். இருக்காதா பின்ன, சும்மா ஃப்ரெஷ்ஷு பீஸாட்டம் என்ன அம்மா இருக்கிற. எவனுக்கும் இருந்தாலும் உன்னை போட்டு முடிக்கணும்னு தான் தோணும். அவனுக்கு அதான் தோணியிருக்கோம். வெளில உட்காந்துருந்தாலே ஒருத்தி, அவளை கட்டிக்கிட்டு உன்னை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஜிமின் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருந்திருப்பான். இதில் சாம் வேற அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இன்னும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். அதில் அவனால் அடக்க முடியாமல் அழுக வருது. அட, ஒன்று கவலைப்படாத, நான் எப்பயும் கேட்கறது தான். இங்கே பாரு, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், உனக்கு நல்ல செட்டில்மெண்ட்டை பண்ணுறேன், என் கூட வந்துருச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் தான் ஜிமினை அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க பார்க்க ஜிமின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் யாரையுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளில வந்துட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். இப்போ இந்த பக்கம் ரூமில் சுகா தான் அவன் பெட்டில் அவன் தலையில் கையை வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு இப்போ மைண்டில் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை பற்றிலாம் எந்த தாட்டுமே இல்லை. ஏன்னா அவன் அதுக்கு மேலே செம கோவத்துலேயும் கடுப்புலேயும் இருக்கான். அவன் ஒரு மாதிரி கன்ஃபார்மே பண்ணிக்கிறான், ஜிமினும் சாமும் ஒன்றா இருக்காங்கன்ற மாதிரி, அவங்க கப்பிள்ஸுன்ற மாதிரியே முடிவு பண்ணிக்கிறான்.
ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோதான் இல்லை. நான் என்ன கேட்குறது, நான் என்ன பேசுறது? உன் லைஃப்பை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இல்லை ஜிம்னா, அதில் நான் இல்லைல்ல, அதில் நான் சுத்தமாக இல்லைல்ல. அப்போ என்ன மயத்துக்கு இந்த பழசெல்லாம் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் உனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாதிரி தெரில. நீ சந்தோஷமாக தான் இருக்க, சந்தோஷமாக தான் இருக்க. இப்படி சுகா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க யூனா தான் டோரை நாக் பண்ணுறா. சுகா, டோர் ஓப்பன் பண்ணு. யூனா, லீவ் மீ அலோன். இப்போ பேசுகிற மாதிரியே இல்லை. இப்படி சுகா தான் டென்ஷனாக கத்துறான். ஆனாலும் யூனா கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. சுகா, ஐம் சாரி. சுகா தான் இப்போ அவன் பெட்லேருந்து எழுந்துட்டு யூனாவை தான் பார்த்து முறைக்கிறான். சுகா ப்ளீஸ் அப்படி பார்க்காத. ஐநோ, நான் உன்னை கேட்காம எல்லாம் பண்ணிட்டேன் தான். ஆனால் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு அவன் சொல்ல சுகா தான் எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். சுகா, நீ என்ன எதுனா பேசு. என்ன பேசணும் யூனா? ஆல்ரெடி எல்லாமே உன் டெசிஷன் தான். நான் அங்கேவே நோ சொல்லிட்டு வந்திருப்பேன். உன் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அமைதியாக வந்துட்டேன். இப்போ யூனா தான் போயிட்டு சுகாவை தான் பேக்கப் பண்ணுறான். சுகா அவள் கையை தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து விடுறான். ஆனால் அவள் அப்பவும் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, சுகா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா. நான் அஃபிஷியலாக உங்ககிட்ட ப்ரப்போசலும் பண்ணேன். ஆனால் நீ தான் ரிஜெக்ட் பண்ணிட்ட. நான் உன் பின்னாடி எவ்வளோ நாள் அலைஞ்சிருப்பேன் உனக்கே தெரியும் தானே. அதுவும் அட்லாஸ்ட் டேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு சுகா. ஐ கேன் ப்ரூவ் இட். உனக்கு எனக்கும் இருக்க அந்த வேவ் லென்த் அது எல்லாமே ஒர்க் ஆகும். ஐ கேன் ப்ரூவ் தட் அப்படின்னு அவள் பாட்டு பேசிகிட்டு இருக்க சுகா கம்னே நின்றுட்டுருக்கா. இப்போ அவள் சுகா முன்னாடி வந்துட்டு அவனை பார்த்து தான் கேட்குறா. சுகா, இதை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை உன் மனசில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்டதும் சுகா தான் அவளை பார்க்குறான். சுகா என்னை விட்டு போயிடுது. என் கூடவே இருப்பல்ல, எனக்கு உன்னை விட்டு வேறு யார் இருக்கா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே இல்லை சுகா. நான் எல்லாமே உங்ககிட்ட தானே சொல்லுவேன். நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சுகா. எனக்கு யார் வேணும், நீ மட்டும் போதும். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். திரும்பி வந்ததும் என்னை விட்டு நீ போகவே கூடாது. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டே போ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு சுகாக்கு. இப்போ அவன் அப்படியே யூனாவை பார்த்து, யாரும் இல்லை, என் மனசில் யாரும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அப்புறம் என்ன சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுகா கிட்டே வர, யூனா ப்ளீஸ், ஐ நீட் சம் டைம். கொஞ்சம் ஓகே சுகா, டேக் யூர் டைம். ஓகே, நான் போகிறேன். சுகா அவன் மனசில் யாரும் இல்லைன்னு சொன்னதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்ட்டு ஹாப்பியாக போகிறா. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜிமன் தான் ஒரு பீச்சில் அப்படியே உக்காண்ட்ருக்கான். அவன் கையில் அந்த ரிங் பாக்ஸ் தான் இருக்குது. அவன் அதவே பார்த்துட்டு இருக்க அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் தான் அது மேலே ட்ராப்பாக விழுது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. உன் கூட கனவுலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ நிஜத்தில் தோத்து போய் நிற்கிறேன். நீ எனக்கு இல்லை, என்னதில்லை. நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன். என்னோட அப்பா அம்மா மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்காதுன்னு நினச்சேன். என்னோட லவ் சுகா, நீ எப்படி என்கிட்ட வந்துடுவேன்னு நினச்சேன். உண்மையாக லவ் பண்ணா அந்த லவ்வை அவங்களுக்கு சேர்த்து வச்சிருன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போய் இங்கே உண்மையான லவ்வுக்கு எந்த மரியாதையும் இல்லை, எந்த வேல்யூவும் இல்லை. இப்போ ஜிம்மனுக்கு தான் அந்த ரிங்கை பார்க்க பயங்கரமாக கோவம் வருது. என்ன நினச்சான்னு தெரில, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி தூக்கி அந்த கடலில் தான் வீசுகிறான். ஜிமினா, ஓச்சி பாப்பா, யோகா, நான் எங்கே போனாலும் ஒன்று தான் நினச்சிட்ருப்பேன். வேணாம், எதுவும் சொல்லாத. ஒன்று நான் பத்திரமா பார்த்துப்பேன்.
உன்னை கூடயே வச்சுப்பேன். வேணாம் வேணாம் சுகா, எதுவும் சொல்லாத. நான் திரும்பி உங்ககிட்டே வந்துடுவேன். கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம். ஜிமனுக்கு தான் இப்படி மாறி மாறி எல்லாம் அவன் காதில் கேட்க அப்படியே காது அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ டக்குன்னு அவன் ஐஸை தான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வேகமாக ஓடி போய் அந்த ரிங் பாக்ஸ் அந்த தண்ணியில் தான் தேடுறான். எங்கே போச்சு? இங்கே தானே போட்டேன். இப்படி விடாமல் அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த ரிங் பாக்ஸை தான் அப்படி தேடுறான். அந்த ரிங் பாக்ஸ் அது அவனோட லவ், அவனோட உசுறு. எத்தனை நாள் சாப்பிடாம எத்தனை நாள் ஓவர் டியூட்டிலாம் பார்த்து அவன் காலேஜுக்காக கொஞ்சமாக சேர்த்தி வச்சிருந்த காசுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு வாங்கினது தான் அது. அவன் தேடுன்னு தேடுறான், அவனுக்கு கையில் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே தான் தூக்கி போட்ட, எங்கே காணும் அப்படின்னு அழிஞ்சிட்டு ஜிமன் தான் இப்போ திரும்புகிறான். பார்த்தா ரிங் பாக்ஸ் அலையில் அடிச்சிட்டு வந்து அது கரையிலே தான் ஒதுங்கி இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை ஓடி போயிட்டு எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி தான் பார்க்குறான். அதில் 2 ரிங் இருக்குது. ஒன்றில் எஸ்னும் இன்னொன்றில் ஜேனும் எழுதியிருக்கு. என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான், அன்பே அது நானாக கூடாதா, உன் காதல் என்னிடம் இல்லை, நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை, இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு எரிக்குதே என்னை, உன்னை நீங்கினார் எங்கே போவே நானடி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது ஆக்சுவலாக ஃபைனல் எபிசோடாக ஒரே ஷார்ட்டாக போட்டு முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அப்படி போட முடியல. அடுத்த எபிசோடில் ஃபைனலாக போட்டு முடிச்சிடுறேன். இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கும். பட் ஃபைனல் எபிசோடில் கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருவேன். ஸோ வெயிட் பண்ணி கேளுங்க. கம்மிங் வீக்கில் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ.